உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்கும் இது நியூஸ்7 தமிழ். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம், இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்கும் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் மற்றும் மருத்துவ கலந்தாய்வு நடைமுறைகள் எப்படி நடைபெறுகின்றன, இதில் கலந்து கொள்பவர்கள் என்னென்ன விஷயங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும், எப்படி இதை அணுக வேண்டும், கலந்தாய்வு நடைமுறைகள் சார்ந்த சந்தேகங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் விளக்கம் அளிக்க இருக்கிறோம். இந்த விளக்கங்களை அளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பது மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவத்திற்கான சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்குது, பொறியியலுக்கான ரேண்டம் எண் என்று வெளியிடப்படுகிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நெருங்கி வந்துட்டு இந்த தருணத்தில் கலந்தாய்வு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா சிறப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கலந்தாய்வில் கலந்துக்க போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன சார்? இல்லை, ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அனாலிசிஸில் லாஸ்ட் இயர் கட் ஆஃபில் என்ன அவங்களுக்கு ரிலேட்டட் எவ்வளோ காலேஜஸ் கிடைக்குது, அந்த காலேஜஸில் ஒரு பெஸ்ட்டு ஒரு 6 காலேஜஸ் சூஸ் பண்ணி அந்த காலேஜில் படிக்கிற பசங்கிட்ட போய் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் பார்த்து நடுவில் ஏதோ ஃபைன் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது அவங்க அந்த எந்த காலேஜ் சொன்னால் அந்த காலேஜுடைய குறியீட்டு எண், அதாவது ஒவ்வொரு காலேஜும் ஒரு கோட் நம்பர், அதுவும் நோட் பண்ணி வச்சுருக்கணும். இது உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ கவுன்சிலிங்லாம் முடித்த பிறகு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரில் மீதி இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு அனாலிசிஸில் செலான் ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாளுக்கு ஒரு A காலேஜுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டியிருப்பீங்க, அது பேலன்ஸ் பண்ணி மீதி ஒரு 40000 ரூபா கட்டணும்னு வந்திருக்கும். பட் அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா 78000 ரூபா ஃபீஸ் கட்டுங்க, 85000 ரூபா ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு கேட்டுவேன். இல்லை சார் அனாலிசிட்டி 40000 தான் கொடுத்துருக்காங்க, அது ஒத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் வித்தியாசமாக இருக்குது. பேசிக் ஃபீஸ் வில் பி ஃபிக்ஸ் பை கவர்மெண்ட், பட் தெர் ஆர் சம் அடிஷனல் ஃபீஸ் ஈச் காலேஜஸ் ஹேஸ். அப்போ நீங்கள் ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ண முன்னாடி அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஏதாச்சும் ஃபைன் இருக்கா, இதெல்லாம் கவனிச்சுட்டு அடுத்தது காலேஜ் கோட் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏன்னா நீங்கள் சாய்ஸ் கொடுக்கும்போது கவுன்சிலிங்கில் காலேஜ் கோடும் கொடுங்க. ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் 5-6 காலேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சென்ட் ஜோசப் அஃபாஸ்டஃபி எஸ், சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஒரு அஃபாஸ்டஃபி எஸ். நீங்கள் சொல்லும்போது வெறும் சென்ட் ஜோசப் கொடுத்தீங்கன்னா அவன் ரெண்டில் எது வேணால் கொடுக்கலாம். பட் அப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது காலேஜ் பேர் சொல்லி காலேஜ் கோட் நம்பர் கொடுக்கறது மிக மிக அவசியம். ஸோ இது ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது. அடுத்தது எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்து வைக்கணும். ஒரிஜினல்ஸை தயவு செய்து லேமினேட் பண்ணாதீங்க. ஒரிஜினல்ஸ் எடுத்து போகிறத கம்ப்ளீட்டாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி வாங்கி அதுவும் ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 பாஸ்போர்ட் சைஸ் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்போஸ் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் முடிஞ்சவாங்க. பட் எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் போதும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பலை, உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் அனுப்பும்போது வரல, இப்போ தான் வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க. எந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பாங்க மறந்துட்டீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்டட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் அன்னாஸில் இறங்கின உடனே தயவு செய்து யார்கிட்டையுமே நீங்கள் என்ன காலேஜ் எடுக்க போகிறீங்க, என்ன கோர்ஸ் எடுக்கணும்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஆனால் திசை திருப்பத்துக்கு சில பேர் இருக்கலாம். ஸோ தயவு செய்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். நிச்சயமாக நம்ம சமூக வலைத்தளங்களில் இந்த கலந்தாய்வு குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். மெத்தின் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐ ஹாவ் 775 மார்க்ஸ் இன் HSC எக்ஸாம். இஸ் திஸ் அ மார்க் எனஃப் ஃபார் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்? இந்த மார்க் போதுமானு கேள்வி கேட்டிருக்கிறார். இல்லை, அவர் எனஃப் அப்படின்றதோட கட் ஆஃப், அதாவது அது வேறு விஷயம். இப்போ எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு 50% மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஆவரேஜ் 50% இருக்கணும். பிசியாக இருந்துச்சுன்னா 45% இருக்கணும். எம்பிசியாக இருந்துச்சுன்னா 40%. இந்த மாதிரி மினிமம் இந்த அளவுக்கு மார்க்ஸ் இருந்தால்தான் யூஆர் எலிஜிபிள். ஸோ இவருக்கு 745 இருக்கும்போது கண்டிப்பாக அது எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக. ஸோ எலிஜிபிலிட்டிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அடுத்தபடியாக தொலைபேசியிலேருந்து விஜயலட்சுமி கிருஷ்ணகிரிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் விஜயலட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள். கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. உங்கள் தொலைபேசியில் இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி வணக்கம், உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு, அவங்க ஏதோ விஷயம் கேட்க வந்திருக்காங்க, திரும்ப தொடர்பில் வருவாங்க நம்புவோம். சமூக வளத்தில் இன்னொரு கேள்வியை பார்த்துலாம் சார். காயத்ரி கௌதம் அப்படின்றவங்க, மை கட் ஆஃப் இஸ் 170, ஐம் பிசி கேட்டகரி, விச் காலேஜ் ஐ காட், மை ஐடியா இஸ் டு டேக் CSE, EIE, சார் ப்ளீஸ் சே விச் டிபார்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட், வாட் இஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்கில் ஐ வாண்ட் டு நோ, சப்போஸ் ஐ எம் டேக்கிங் CSE. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்த
இல்லை கண்டிப்பாக இது வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம ப்ரோக்ராம்லேயும் நாங்கள் சொல்லுவோம், கல்லூரிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பும் கூட வரும். ஏன்னா நல்ல கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு சிலபஸை தாண்டி சொல்லித்தரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 170 ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த வருஷம் 20,000 அப்ளிகேஷன் கம்மியாக வந்திருக்கு. 1,33,000 தான். போன வருஷம் 1,55,000 பேர் மேலே அப்ளை பண்ணாங்க. ஸோ நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக குறையுது இந்த வருஷம் இன்ஜினியரிங்க்கு. கவலைப்பட முடியல. 170 இஸ் ஃபேர்லி குட் மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணுங்கள். காலேஜுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுனால சப்போஸ் அந்த காலேஜில் ஐடி இருந்தால் ஐடி கூட எடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்த சாய்ஸ் நீங்கள் வந்து எய்தர் ட்ரிபிள் ஆர் END பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிலாம் எடுக்கும்போது கண்டிப்பாக மேக் ஷுர் நீங்கள் வந்து ஜாவா கம்ப்ளீட்டாக நல்லா அப்டேட் பண்ணுங்கள். ஜாவாலே அடுத்த வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா இன்னும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் ஒன்று நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுக்கும்போது நீங்கள் வெளியே வரும்போது 2020 ஐடி கம்பெனியுடைய ப்ராடக்ட் கம்பெனியுடைய தேவை நிறையா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும். நிச்சயமாக. அடுத்தபடியாக ஆரணிலேருந்து புருஷோத்தமன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் புருஷோத்தமன், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். இசிஜி கோர்ஸ் எப்படி சார் இருக்கணும்? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அதுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறீங்க? இல்லை, இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய காலேஜ் லைக் ஐஐடி, இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் இந்த மாதிரி எடுக்கும் படிக்கும்போது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் நாம் வந்து ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா இசி ஸ்டூடெண்ட் வந்து 95% ஐடி கம்பெனியில் தான் பிளேஸ் ஆகிருக்கான். நான் சொல்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடி போகிறது பெட்டரா, இசி படிச்சு ஐடி போகிறது பெட்டர்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிக்கணும். அதுக்கான இசி வேணும் இல்லை. பட் நீங்கள் எந்த ஒரு கல்வியில் பார்த்தீங்கன்னா இசி படித்த மாணவர்கள் 95% ஐடிக்கு தான் போயிருக்கான். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. நான் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் இசி படிக்கிறதுக்கும் ஈஸியஸ்ட் டு 10 times மோர் ஹார்டர் ஒர்க். ஒரு காலேஜில் வந்து நீங்கள் சப்போஸ் ஐடி ஃபீல்ட் ரிலேட்டட் தான் ஒர்க் பண்ணணும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த காலேஜில் கிடைக்கல, அப்போ நெக்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் மேபி யூ கேன் ஹேவ் இட் ஈஸி. நிச்சயமாக அவங்களோட சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கும். அடுத்தபடியாக சேலத்துலேருந்து கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் கௌதம் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் கௌதம். என் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 192.75 சார். 192.75 ரைட். நான் வந்து பிஎஃப்எஸ்சி ஃபிஷரி சயின்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். எனக்கு கிடைக்குமா, அதை பற்றி இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் சார். ஃபிஷரிஸ் சயின்ஸ் கிடைக்குமா சார்? இல்லை, ஓகே குட். நம்ம ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தனியாக இருக்குது தூத்துக்குடியில். அவங்க வந்து 2 கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஃபிஷரிஸ் சயின்ஸு, இன்னொன்று வந்து பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். இந்த பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 192.75க்கு உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக சொல்ல முடியாது, தெர் இஸ் 50-50 சான்சஸ். ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைரியமாக பண்ணலாம், தப்பு கிடையாது இன்றைக்கி. பிகாஸ் அந்த உணவு சார்ந்தது, அதாவது ரிலேட்டட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு, இந்த ப்ரான் கல்ச்சர் இதெல்லாம் வந்து இந்த உணவு வகைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ராசஸிங், சீ ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து க்ரோத்தை நோக்கி போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாய்ஸாக வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆல் த பெஸ்ட். கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக. அடுத்தபடியாக நவீன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோடெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி SS? வில் ஐ கெட் top 10 காலேஜ் பிடெக் பயோடெக்னாலஜி? மை கட் ஆஃப் இஸ் 190 BC கேட்டகரி. வாட் இஸ் வெயிட்டிங் லிஸ்ட் இன் கவுன்சிலிங்? கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன அர்த்தம்? இல்லை, கண்டிப்பாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறதே கிடையாது. ஒன்லி இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் தான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அதாவது they give you a waiting list ப்ரியாரிட்டி. இப்போ வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 கவுன்சிலிங், தெர் இஸ் நோ செகண்ட் கவுன்சிலிங், வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இஸ் நோ வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்தது வந்து SS, நாட் ஒன்லி பயோடெக்னாலஜி SS கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த எஸ்எஸ்ங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் அர்த்தம். இது எதில் வரும் அப்படின்னா தனியார் காலேஜில் வராது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அது கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங். அது ஒன்றும் இல்லை. செல்ஃப் சப்போர்ட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா யூ நீட் டு பே அபவுட் 20,000 to 30,000 rupees. ஒரே கிளாஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர் எய்டடும் உட்காந்துருப்பான், செல்ஃப் சப்போர்ட்டிங் உட்காந்துருப்பான். எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வித்தியாசம். சர்டிஃபிகேட்லேயும் வித்தியாசம் கிடையாது, கிளாஸ்லேயும் வித்தியாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலி ஃபஸ்ட்டு என்ன ஸ்டூடெண்ட் பண்ணுவான், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பான். கிடைக்கலையா, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல எய்டட், அவன் வந்து
எஸ்எஸ் இல்லாமல் அடுத்த காலேஜ் போக மாட்டாங்க. அண்ணாசில் படிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் நினைப்பான். ஒரு 20,000 ஃபீஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்ததுல அண்ணாசில் படிக்கிறது தப்பே கிடையாது. ஸோ எஸ்எஸ் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இட்ஸ் ஒன்லி செல்ஃப் சப்போர்ட்டிங். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வில் பி மோர் 20,000 rupees. இப்போ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி எஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்க. 190க்கு கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பயோடெக்னாலஜி கிடைக்காது, பட் தனியார் கல்லூரியில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் பயோடெக்னாலஜி படித்தா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ ரிசர்ச் ஓரியன்ட். நீங்கள் இந்தியாவிலே படிக்கணும்னா கேட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாப் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி ஐஐடி கரக்பூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த மாதிரி போங்க. வெறும் ரெகுலர் ஒரு ஆர்டினரி காலேஜில் திரும்பி எம்டெக் பயோடெக்னாலஜி படித்து ஒரு யூஸ் கிடையாது. நம்ம நியூஸ் 7 சேனல்லையே எனக்கே ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா, சார் நான் பிடெக் பயோடெக்னாலஜி எம்டெக் பயோடெக்னாலஜி படிச்சுட்டேன், வேலை கிடைக்கல, கேன் ஐ டூ எம்பிஏன்னு கேட்குறா. இதே சேனலில் இங்கே கேட்டிருக்காங்க. பட் அதே வந்து ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு இந்த மாதிரி ஐஐடி கரக்பூர் மாதிரி டாப் காலேஜில் நீங்கள் எம்டெக் பயோடெக்னாலஜி பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பட் ரிசர்ச் ஓரியன்ட். எம்டெக்கோட நிறுத்தாதீங்க. பிடெக், எம்டெக், பிஹெச்டி இந்த அளவுக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமாக பயோடெக்னாலஜிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக நெல்லையிலேருந்து ஜனத் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜனத், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார், நான் திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து ஜனத் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ வந்து என்னோட 12th கட் ஆஃப் வந்து மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 193. ஓகே. இப்போ நான் மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். கம்யூனல் ரேங்கிங் வந்து 284 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து நான் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்க்கும்போது அதுல பிசிக்கு 1 to 140 ரேங்க் வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. இப்போ நான் கவுன்சிலிங்கே போக முடியாதா? அல்லாட்டி அந்த 1 to 140 வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கும் முடிச்சிருவாங்க, பிடிஎஸ் முடிச்சிருவாங்களா? அந்த 140க்கு மேல பிடிஎஸ் எடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாம இஎஸ்ஐல வந்து ஒரு 200 இடம் வச்சுருக்காங்க, அதுல எதுவும் போக முடியுமா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ், மொத்தம் 3 ஃபேஸ் கவுன்சிலிங்கில் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நடக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு. ஏன்னா வந்து 3வது கவுன்சிலிங் எதுக்கு நடக்கும் அப்படின்னா, அதாவது பிடிஎஸ் அலாட் பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருப்பான், இல்லை வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல், அதாவது இப்போ நீட் எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா கோட்டா கொடுக்குறாங்க 15, அதில் ஃபில்லப் ஆகாமல் சீட் வந்து திரும்பி ரிவர்ட்டட் பேக் டு தமிழ்நாடு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 74 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாலேருந்து திரும்பி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதம் தான் தேர்ட் கவுன்சிலிங் தான் இதெல்லாம் வரும். இப்போ கூப்பிட்டது வந்து எம்பிபிஎஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், பிடிஎஸ். நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் இல்லை வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வந்து ஈவன் பிடிஎஸ் கவர்மெண்ட், பட் கண்டிப்பாக செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெஃபினெட்லி யூ வில் கால் ஃபார் செகண்ட் கவுன்சிலிங். சப்போஸ் உங்கள் பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்குது.